हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्लोकम नंबर 7 and 8 சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். कर्मोपासनतो विशुद्धहृदयः तत्त्वार्थसंसिद्धये स्वाचार्यं परिचर्य शास्त्रविधिना तस्माच्च विद्यां पराम् श्रुत्वा संशयनुत्तये च मननम् स्थाम्ने निदित्यासनम् अभ्यस्य क्रमशः समाधिनिलयः प्राप्नोतु शान्तिं ध्रुवाम्। ब्रह्मज्ञोऽपि स वासनाक्षयमनो नाशौ विदाय क्रमात् स्वात्मा रामपरो निशं सुखगणः मुक्तः स जीवन्नपि प्रारब्धे क्षपिते च देहविलये मुक्तिं विदेहाङ्गतः सच्चित् सौख्यमये युपाधिरहिते मज्जत्व पारे परे। ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு அதிகாரி, ஸ்ரவணம் அண்ட் மனனம் மூலமா இந்த சாஸ்திரத்துக்கிட்டே இருந்து நாலேஜ் அடைஞ்சா அந்த நாலேஜே டைரக்டா மோட்சத்தை கொடுத்துடும். ஏன்னா அந்த நாலேஜே என்னது? ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீ, அதுதான் அந்த நாலேஜ். ஸோ என்னோட ஃப்ரீடம் பத்தின நாலேஜ் மட்டும் இல்லாம என்னால என்னோட அகங்காரத்தையும் இன்சிக்னிஃபிகண்டா பார்க்க முடியும். அதாவது மித்யா அகங்காரத்தை இக்னோர் பண்ண முடியும். அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா சாட்சி பிரதான புருஷாவா இருப்பேன். அகங்காரம் அப்படிங்கிறது டெம்பரரியா நான் போட்டுட்டு இருக்கிற வேஷா. நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். ஐ ஆம் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங் incidentally having a human experience, and I am not a human being seeking a spiritual experience. ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ரவண மனனம் அந்த பர்சனை சாட்சி பிரதான பர்சனா கன்வெர்ட் பண்ணிடும். அகங்காரம் வேஷமாயிடும். ஒன்ஸ் நான் சாட்சி பிரதானமா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால மோட்சத்தை என்னோட ஸ்வரூபமா கிளைம் பண்ண முடியும். அண்ட் மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்லாம் என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது. மோக்ஷம் மை வெரி ஓன் நேச்சர். ஸோ மோக்ஷத்தை ஒரு ஃபியூச்சர் ஈவெண்டாலாம் என்னால கன்சிடர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் சாட்சி பிரதானமா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா மோட்சத்தை நான் ஒரு ஃபியூச்சர் ஈவெண்டாவே கன்சிடர் பண்ண மாட்டேன். அதனால ஜீவ யாத்ரா முடிஞ்சு போயிடுறது. ஜீவ யாத்ரா இஸ் ஓவர். ஸ்ரவணம் மனனமே அதோடவே ஆக்சுவலி ஜீவ யாத்ரா கம்ப்ளீட் ஆயிடுறது. நிதித்தியாசனம் அப்படிங்கிறது இந்த ஜேர்னியோட கண்டினியூவேஷன் கிடையாது. ஏன்னா ஜேர்னினே ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுறது. அப்ப நிதித்தியாசனம் எதுக்கு பண்றோம்? வெறுமை இந்த நாலேஜை நல்லா அசிமிலேட் பண்றதுக்காக.
அது மூலமா வந்து இந்த எண்ட் ஆஃப் ஜேர்னியை என்ஜாய் பண்றோம். அவ்வளவுதான் நிதித்தியாசனத்துல. நமே துவேஷ ராகவ் நமே லோப மோகவ் மதோ நைவ மே நைவ மாத்சர்ய பாவஹா ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷஹா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இந்த ஃபேக்டை வந்து இன்டர்னலைஸ் பண்ணணும். இதுதான் நிதித்தியாசனம். எந்த சாதகானால வந்து இத பண்ண முடியறதோ அவளை நம்ம வந்து உத்தம அதிகாரி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவளுக்கு வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கு. பட் யாருக்கு வந்து இந்த 4-fold குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லையோ அவளுடைய அகங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் அகங்காரமா இருக்கும். அகங்காரத்தை வந்து மித்யா அப்படின்னு இக்னோர் பண்றது அவ்வளோ சுலபமா இருக்காது. அந்த மித்யா அப்படிங்கிற வேர்டை வந்து அந்த பர்சன் ஜஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாளே தவிர்த்து அதோட மீனிங் அவளுக்கு இன்னும் சரியா புரியலை. அந்த பர்சனுக்கு நேச்சுரலா எப்படி இருக்கும்னா அகங்காரம் டாமினண்டா இருக்கும். அப்ப சாட்சிய வந்து இந்த அகங்காரம் ஓவர் பவர் பண்ணிடும். அப்படிப்பட்ட பர்சன்னால ஒரு நாளைக்கும் அகம் முக்தகா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னும் ஏதோ பாக்கி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருந்துட்டே இருக்கும். நான் வந்து இன்னும் டிராவல் பண்ணணும், ஏன்னா மோட்சம் நான் இன்னும் அடையவே இல்லையே அப்படின்னு அவ சொல்லுவா. ஸோ சம்திங் மோர் டு கம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற ஒரு சாதகாவை நாம வந்து மத்தியம அதிகாரி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி டெபிஷியண்டா இருக்கு அவகிட்ட. இன்னும் வந்து அவ எப்படி இருக்கா, அகங்கார பிரதான புருஷாவாதான் அவ இருக்கா. அப்போ அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சாட்சி வேஷமா இருக்கு. ஏன்னா வேதாந்த கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் எஸ் நான் பிரம்மன் அப்படின்னு ஒரு வேஷம் போட்டுண்டு நல்லா சிரிச்சுண்டு இருக்க முடியும். பட் ஒன்ஸ் கிளாஸ் ஓவர் ஆயிடுத்து, சப்பலான் சாட்சி வேஷா கான் இல்லையா, பாக்கி நேரத்துல எல்லாம் நான் எப்படி இருக்கேன், அகங்காரமாவே நானு இருக்கேன். இப்ப குவெஸ்டினே நான் வந்து அகங்காரா வித் சாட்சி வேஷமா ஆர் சாட்சி வித் அகங்கார வேஷமா? உத்தம அதிகாரிக்கு எப்படி, அகம் சாட்சி வித் அகங்கார வேஷா. மத்தியம அதிகாரிக்கு அகம் அகங்காரா வித் சாட்சி வேஷம். மத்தியம அதிகாரிய பொறுத்த வரைக்கும் ஜேர்னி இன்னும் முடியலை. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து சாஸ்திரம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால வந்து சாஸ்திரம் சொல்றது கரெக்டு, உன்னோட யாத்ரா இன்னும் முடியலை. இப்ப டீச்சர் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து சவணம் மனனம் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா உன்னோட ஜேர்னி முடிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னாலும் இந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ண போறதில்லை. டீச்சர் உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லுவா. டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவா, எனக்கா உன்னை பத்தி தெரியாது, சரி உனக்கு இன்னும் ஜேர்னி முடியலையா, கரெக்ட் இன்னும் ஜேர்னி முடியலதான் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஸ்லைட்டா வேற மாதிரி அந்த பர்சனுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும். உத்தம அதிகாரிக்கு நிதித்தியாசனம் வந்து எண்ட் ஆஃப் தி ஜேர்னியை இன்டர்னலைஸ் பண்றதுக்கு, மத்தியம அதிகாரிக்கு இன்னும் இந்த ஜேர்னியோட எண்டே வரல. அதனால நிதித்தியாசனத்தை நம்ம வந்து ரீடிசைன் பண்ணி எது டெஃபிஷியண்டா இருக்கு அந்த பர்சனுக்கு, சாதன சதுஷ்டய சம்பத்தி, சோ அதை போட்டு கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி ரீடிசைன் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நீ படிச்சது வந்து எதுவுமே செல்லாது, முதல்ல இருந்து நீ ஆரம்பி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
பக்தி எல்லாம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அந்த டீச்சரை அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து கர்மயோகத்துக்கு போய் அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு வா அப்படின்னு நாம அனுப்ப முடியாது. அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த டெஃபிஷியண்டா இருக்கிற சாதன சதுஷ்டய சம்பத்தியை இன்க்ளூட் பண்ணி அந்த நிதித்தியாசனத்துக்கு இப்போ வேற ஒரு பேரு கொடுக்கறோம். என்ன பேர் கொடுக்கறோம்? வாசனாக்ஷய மனோநாச அத்தியாசா அப்படின்னு சொல்லி அதை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஸ்ரவணம் மனனமும் வந்து அந்த பர்சன் ஸ்டில் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா என்ன சொல்ற அந்த பர்சன், எனக்கு வந்து ஞானம் வந்து கிளியர், எனக்கு கிளியர் நாலேஜ் இருக்கு, ஆனா என்னால வந்து நான் பிரம்மன்னு கிளைம் பண்ண முடியல. இந்த ஆனா ஆனா அது இருக்கிற வரைக்கும் ஸ்ரவணம் மனனம் நாம கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணணும். யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அஃப்கோர்ஸ் நிதித்தியாசனத்தையும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப நிதித்தியாசனம்னா என்னன்னு பார்த்தோம், இந்த டீச்சிங்லயே வந்து நம்ம டுவெல் பண்றது. அப்ப நம்ம மைண்ட்ல வந்து இந்த டீச்சிங்கை போட்டு வச்சுக்கிறது, ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறது, மைண்ட் முழுக்க இந்த டீச்சிங். அது எந்த மெத்தட்ல வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்தோம். அதோட கூட சேர்ந்து இந்த வாசனாக்ஷயமும் மனோநாசமும் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ பிரம்மஜ்ஞ அபி அப்படிங்கிற ஆத்தர். இப்போ பிரம்மஜ்ஞ கூட என்ன டைப் ஆஃப் பிரம்மஜ்ஞ? இது மத்தியம அதிகாரிய ரெஃபர் பண்றது. குவாலிஃபிகேஷனோட இருக்கிற பிரம்மஜ்ஞ இல்லை. இது வந்து அந்த குவாலிஃபிகேஷன் டெஃபிஷியண்டா இருக்கிற அதிகாரி. இப்ப இந்த பிரம்மஜ்ஞ என்ன பண்ணிருக்கார்? ஸ்ரவணம் அண்ட் மனனம் வந்து பிராக்டிஸ் பண்றார். எனக்கு வந்து கிளியர் நாலேஜ் இருக்கு அப்படின்னும் வந்து இந்த பர்சன் சொல்றார். ஆனாலும் என்னோட ஜேர்னி இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்றார். சோ இந்த பர்சனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்சன் என்ன பண்ணணும்னா வாசனாக்ஷய மனோநாச விதாய. விதாய அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணு, டு டூ அப்படின்னு அர்த்தம். இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் வாசனாக்ஷய பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மனோநாச பிராக்டிஸ் பண்ணணும். சரி, வாசனா அப்படிங்கிறது இங்க வந்து எதை ரெஃபர் பண்றது அப்படின்னா துர்வாசனாவை ரெஃபர் பண்றது. இப்ப துர்வாசனாக்ஷய நீ பிராக்டிஸ் பண்ணணும். துர்வாசனானா என்னது அப்படின்னா ஆசுரி சம்பத். 16th சாப்டர்ல கிருஷ்ணர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த ஆசுரி சம்பத்து தான் இந்த துர்வாசனா. ஏன்னா இதெல்லாம் வந்து வேதாந்தத்துக்கு ஆப்ஸ்டக்கிளா இருக்கக்கூடிய விஷயம். அதனால அந்த பர்சன் அதை கொஞ்சம் கவனிக்கணும். 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். எதை பத்தினா நம்மளோட மென்டல் ட்ரேட்ஸ் பத்தி, நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய டெண்டன்சி பத்தி பெரிய லிஸ்ட் ஒண்ணு பகவான் வந்து கொடுக்கிறார். ஒரு குரூப்பை பத்தி முதல் 3 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து சொல்றார். அபயம் சத்வ சம்சுத்தி ஞான யோகவ்ய வஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞம்ஸ்ச ஸ்வாத்யாயாய ஸ்தப ஆர்ஜவம் அப்படின்னு ஆரம்பிச்சு 3 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் வந்து தெய்வீ சம்பத் பத்தி ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறத்துலேருந்து ஆரம்பிச்சு திவிதம் நாகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஸ்தஸ்மாதே தத்ரயம் யஜேத் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி சாப்டர் வரைக்கும் எதை லிஸ்ட் பண்றார் அப்படின்னா ஆசுரி சம்பத்தை வந்து பகவான் லிஸ்ட் பண்றார். ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். இப்ப தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத்னு 2 லிஸ்ட பகவான் நம்மளுக்கு கொடுக்குறார். இதுல தெய்வீ சம்பத் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி மதா. தெய்வீ சம்பத் வந்து வேதாந்தா ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இப்ப இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தெய்வீ சம்பத் வந்து வேதாந்தா ஃப்ரெண்ட்லி. அது வந்து எப்படி இருக்கும்னா கண்டியூசிவ் ஃபார் ஸ்ரவணம் அண்ட் மனனம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு அது வந்து ரொம்ப கண்டியூசிவா இருக்கும். வாட் அபவுட் திஸ் ஆசுரி சம்பத்? ஆசுரி சம்பத் வந்து அப்படி
டோட்டலி ஆப்போசிட், நாட் வேதாந்தா ஃப்ரெண்ட்லி. அதனால இப்ப இந்த பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா 16th சாப்டர்ல இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த துர்வாசனா இருக்குல்ல, அந்த ஆசுரி சம்பத் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கிற எல்லாத்தையும் இப்போ இந்த பர்சன் வந்து வீக்கெண்ட் பண்ணணும், பலவீனப்படுத்தணும். தெய்வீ சம்பத் அப்படின்னு கொடுத்திருக்கிற லிஸ்ட வளர்த்துக்கணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். எப்படி பண்றது அத அப்படின்னா ஒரு அலர்ட் லைஃப வந்து லீட் பண்றது மூலமா இதை டெஃபினட்டா நம்மளால பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து நான் என்ன பண்ணணும், என்னோட ரெஸ்பான்ஸ வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இந்த சிச்சுவேஷனை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ மானித்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் மானித்துவத்தோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து இருந்ததா, இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணேனா, இல்ல அமானித்துவத்தோட நான் வந்து இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணேனா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தெய்வீ சம்பத்துக்கு க்ளோஸா இருக்கணும். என்னோட ரெஸ்பான்ஸ் ஆசுரி சம்பத்துக்கு க்ளோஸா இருக்க கூடாது. இத வந்து கான்ஸ்டன்டா நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். நிதித்தியாசனத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா டெலிபரேட் அலர்ட் லிவிங். அப்படின்னா நான் வந்து என்னோட மைண்ட கான்ஸ்டன்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். என் ரெஸ்பான்சஸ நான் வந்து மானிட்டர் பண்ணணும். இந்த சிசிடிவி கேமராலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குல்ல, த்ரூ அவுட் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்றோம், அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் எடுத்து எங்க ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு அனலைஸ் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுறது அதை மட்டும் எடுத்து நான் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணா நாம வந்து தெய்வீ சம்பத்தை ஈஸியா வளர்த்துக்க முடியும், ஆசுரி சம்பத்தை வீக்கன் பண்ணிக்க முடியும். அப்ப இந்த எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேரு வாசனா க்ஷயம். அலர்ட் லிவிங் மூலமா தான் இத பண்ண முடியும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அலர்ட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். கிருஷ்ணர் வந்து இத பத்தி 2nd சாப்டர்ல அந்த ஸ்திர பிரஜ்ஞ கான்டெக்ஸ்ட்லயும் வந்து மென்ஷன் பண்றார். அங்க ஆக்சுவலி கிருஷ்ணர் வார்ன் பண்றார், ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஞானம் வந்துட்டாலும் அப்படியே அந்த பர்சன் காம்ப்ளேசண்டா இருக்கக்கூடாது, அப்படியே அசால்ட்டா விட்டுடக்கூடாது. ஏன்னா அந்த பர்சன் ஆல் த டைம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பாப்புலர் ஸ்லோகம்ஸ் இருக்கு இல்லையா, தியாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் க்ரோதோ பிஜாயதே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. இது வந்து 2nd சாப்டர். இப்ப இந்த அட்வைஸ் எல்லாம் கிருஷ்ணர் யாருக்கு கொடுக்கிறார், ஒரு அஞ்ஞானிக்கு கொடுக்கல. இந்த அட்வைஸ கிருஷ்ணர் யாருக்கு கொடுக்கிறார், யாருக்கு ஞானம் இருக்கோ ஆனா அந்த ஞானம் இன்னும் யாருக்கு ஸ்டடி ஆகலையோ, ஸ்திரம் ஆகலையோ. கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல வந்து மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல் பத்தி இந்த இடத்துல பேசுறார். சம தம பத்தி இங்க சொல்றார். தாணி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இந்த சமதமெல்லாம் பிராக்டிஸ் பண்ணினாதான் இந்த பிரக்ஞானா ஞானம், பிரக்ஞா பிரதிஷ்டிதா, இந்த ஞானம் வந்து ஸ்திரமாகும், பிரதிஷ்டை ஆகும் அப்படின்னு சொல்ற. அப்போ வாசனா க்ஷயம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாதன சதுஷ்டய சம்பத்தி பை லிவிங் அ அலர்ட் லைஃப். இந்த சமதம இதெல்லாம் வந்து ஞானம் வரத்துக்கும் குவாலிஃபிகேஷன். பட் அந்த ஞானம் வந்து நிஷ்டையாகிறதுக்கும் இந்த விஷயத்த நாம வந்து கொஞ்ச காலத்துக்கு கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கு. சோ இது வாசனாக்ஷயம் விதாய. வாசனாக்ஷயத்தை நீ வந்து
பிராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன, மனோநாசகா. இந்த மனோநாசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல டிஃப்ரெண்ட் மீனிங்க அது கொடுக்கும். பட் இந்த கான்டெக்ட்ல அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த துர்வாசனாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த வாசனாக்ஷயம் மூலமா வீக்கன் பண்றோம் நம்ம. அந்த வீக்கன் பண்ணின துர்வாசனா மறுபடியும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதாவது மைண்ட் வந்து அந்த துர்வாசனாவை ரீஜெனரேட் பண்ண கூடாது. மைண்ட்ஸ் இன்கெப்பாசிட்டி டு ரீஜெனரேட் தோஸ் துர்வாசனாஸ் இஸ் மனோ நாசகா. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கும் வந்து ஒரு விஷயத்துல வந்து நம்ம அடிக்ட் ஆகியிருப்போம். அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரத்துக்கும் வந்து நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட்டிருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்தெல்லாம் வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த ரிசல்யூஷன் எல்லாம் எடுத்துப்போம், அப்புறம் சபதம் எல்லாம் போடுவோம்ல, இதுல இருந்து நான் பாரு எப்படி வெளியில வரேன் பாரு அப்படின்லாம் நம்ம வந்து சபதம் எல்லாம் போட்டு அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோவும் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து நாம வெளியிலவும் வந்திருப்போம். அது வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுறது, இந்த ரூல்ஸை நாம வந்து என்ன ரூல் நம்ம போட்டு வச்சிருக்கோமோ அதை நாமளே வந்து வயலேட் பண்ணி மறுபடியும் அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன சொல்லுவோம், ஒரு தடவை பண்ணினா தப்பில்லை, பரவாயில்ல, நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து எப்படி ஸ்ட்ரிக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணி அது பண்ணாம இருந்தோம்ல, ஒரு வாட்டி பண்றதுனால எப்படி வந்து அந்த அடிக்ஷன் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணிடுவோம், அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்படியே கேர்லெஸ்ஸா விட்டா என்ன ஆகும், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரிலாப்ஸ். அதனாலதான் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மார்க் ட்வெயினோட ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம்பிளா கொடுப்பாங்க. அவர் சொன்னார், who said quitting smoking is difficult? I have given up several times அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், சில துர்வாசனாஸ் மறுபடியும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. எப்ப வந்து இந்த மைண்டுக்கு அதை ரிலாப்ஸ் பண்ற கேப்பபிலிட்டி இல்லாம போறதோ, அதாவது அந்த ஓல்டு மோடுக்கு வந்து போறதுக்கு மைண்டுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு மனோ நாசகா. அப்ப இந்த சுபவாசனா இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கணும். துர்வாசனாவோட ஆப்போசிட் சுபவாசனா, அது வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கணும். இட் சுட் பி லைக் மை செகண்ட் நேச்சர். மாண்டூக்கிய காரிக்கான்னு ஒண்ணு கௌடபாதர் பண்ணியிருக்கார். அதுல அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிஷ்ட புருஷாக்கு சம தம எல்லாம் வந்து நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சகஜ மோடு வர வரைக்கும் ஒருத்தர் வந்து டெஃபினட்டா அலர்ட்டா தான் இருக்கணும். ஸோ மைண்ட்ஸ் இன்கேப்பபிலிட்டி ஆஃப் ரிலாப்சிங் இன்டு ஓல்டு வேஸ் தான் வந்து மனோ நாசகா. அப்படின்னா இல்லை என்ன தெரியுது, ஞானிக்கும் மைண்டு இருக்கு. ஆனா அந்த ஞானியோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா சுபவாசனா பிரதானமா ஞானியோட மைண்டு இருக்கும். இப்போ மைண்ட்ல வந்து இந்த சுபவாசனா ஆர் தெய்வீ சம்பத் பிரதானமா இருக்கிறது பேரு மனோ நாசகா. ஒரு பர்சன் வந்து இப்படி வாசனாக்ஷயம் அண்ட் மனோநாச பிராக்டிஸ் பண்ணா, நம்ம லாங்குவேஜ்ல அது என்னது, சாதன சதுஷ்டய சம்பத்திய பிராக்டிஸ் பண்ணினா என்ன ஆகும், இந்த அகங்காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பவரை இழக்கும். இந்த ஹெவிலி லோடட் அகங்காரம் வந்து இப்போ லோடடா இருக்காது. அதனால அதை வந்து மித்யாவா பார்க்கறதும் அதை இக்னோர் பண்றதும் அவ்வளோ டிஃபிகல்ட்டா நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த பர்சன் வந்து என்ன பண்ணணும், அப்படியே வேதாந்தம் கிளாஸஸும் வந்து கேட்டுட்டே வந்தா அகங்கார மித்யாத்வம் லிட்ரலா என்ன மீன் பண்றதோ அதை வந்து அவளுக்கு மீன் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்ல நிதித்தியாசனம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு மத்தியம அதிகாரி வாசனாக்ஷய மனோநாசோ விதாய கிரமாத், கிரமாத்னா கிராஜுவலி இந்த வாசனாக்ஷயமும் மனோநாசமும் பிராக்டிஸ் பண்ணி கிராஜுவலா
அனீஷம் ஸ்வாத்மாராம பராஹா. அந்த பர்சன் வந்து ஆத்மானந்தத்தை டிபெண்ட் பண்ண கத்துக்கட்டும் அப்படின்னு ஆத்தர் சொல்றார். ஆர் வித்யானந்தாவை டிபெண்ட் பண்ணட்டும். இந்த விஷயானந்தத்தை டிபெண்ட் பண்றதை விட்டுட்டு இந்த பர்சன் வந்து இப்ப இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றது மூலமா ஆத்மானந்தத்தை டிபெண்ட் பண்ணட்டும். பராஹான கமிட்டட், சின்சியர் அப்படின்னு அர்த்தம். எதுல? ஸ்வாத்மாராம, ஸ்வாத்ம ஆராமஹா. ஆராமஹான ரிலாக்ஸேஷன், ஆனந்தம், ஹாப்பினஸ். எதுல எதுல எப்படி இருக்கணும்? ஸ்வாத்மனி யஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இது வந்து 3rd சாப்டர். அதுதான் ஸ்வாத்ம ஆராம பராஹா. தன்கிட்டயே வந்து சந்தோஷமா இருக்கிறது. எவ்வளோ காலம் இப்படி இருக்கணும்? அனீஷம், ஃபார் எவர். ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு விதமான டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாமலேயே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஏற்பட்டுடும். மைண்டுக்கு வந்து ஒரு க்ளூ இருக்கு, கம்மி மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த ஒரு விஷயத்த கண்டினியூஸா நம்ம பண்ணாலும் அப்படியே அதோட போய் இந்த மைண்ட் வந்து ஈஷிக்கும், ஒட்டின்றோம். ரொம்ப ஈஸியா அந்த விஷயம் நடந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிளாஸ் கேட்கறேன் இல்லையா, டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்து கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் கண்டினியூஸா ஒரு சேர்ல உட்காந்து கேட்கறோம் அப்படின்னா 3வது நாள் அந்த சேர்ல வந்து வேற யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தான்னா என்ன சொல்லுவோம்? கேட்டா அது வந்து என்னோட சேர், அது என்னோட இடம் அப்படின்னு நேச்சுரலா வந்து நாம சொல்லுவோம். ஏன்னா மைண்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதுல வந்து அதனால ஈஸியா வந்து எதோட வேணாலும் ஒட்டிக்க முடியும். எதோட நம்ம வந்து அசோசியேஷன் வச்சுக்கிறோமோ அதோட வந்து மைண்டுனால ஈஸியா ஈஷிக்க முடியும். இப்ப ஸ்வாத்ம ஆராம அண்ட் மனோநாசம்லாம் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அந்த மத்தியம அதிகாரியும் இப்ப யாரா ஆகிருப்பார்? உத்தம அதிகாரியா ஆகிருப்பார். சோ நிதித்தியாசனம் will no more be a journey. அந்த பர்சனுக்கு வந்து எஸ் ஜேர்னி வந்து முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவார். யாரு வந்து இவ்வளவு நாள் ஜேர்னி இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு சொன்னாலும் அந்த பர்சன் வந்து இப்ப இந்த எக்ஸ்ட்ராவா இந்த 2 விஷயமும் பிராக்டிஸ் பண்ணி அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி டெஃபிஷியன்சிய வந்து பூர்த்தி பண்ணா அப்படின்னு சொன்னா அவளுக்கு வந்து இந்த நிதித்தியாசனம் எண்ட் ஆஃப் ஜேர்னிய என்ஜாய் பண்ற விதமா இருக்கும். அந்த பர்சனுக்கு வந்து ஆத்தர் வந்து ஒரு நியூ டைட்டில் கொடுக்கிறார். சஹ சுககணஹ ஜீவன் அபி முக்தஹ பவதி. அந்த அதிகாரி, அதாவது இந்த டீச்சிங்கை வந்து இப்ப இன்டர்னலைஸ் பண்ணி எப்படி இருக்கார்? சாட்சி பிரதான புருஷாவா ஆயாச்சு. சோ அவரோட அகங்காரம் வந்து வெறும் டெம்பரரி வேஷம் அப்படின்னு ஆயாச்சு. இப்ப அகங்கார வேஷம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ அப்படின்னா அதோட ரோல அது பிளே பண்ணிட்டு இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் டூயிங் ரோல் பிளே. வைஃப் அப்படிங்கிறது ஒரு ரோல், ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ஒரு ரோல், மதர் அப்படிங்கிறது ஒரு ரோல், ஃபாதர் அப்படிங்கிறது ஒரு ரோல். ரோல் பிளே பண்ற பர்சனுக்கு டைட்டில் என்ன? சுக கணஹா, சுக ஸ்வரூபஹா அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானி வந்து சுக கணஹா அப்படின்னு சொன்னா எந்த ஆனந்தத்தை நாம இங்க ரெஃபர் பண்றோம்? அந்த சுகம் எந்த ஆனந்தத்தை இங்க ரெஃபர் பண்றது அப்படின்னா நாம வந்து இங்க இந்த வந்துட்டு போற ஆனந்தத்தை பத்தி பேசல. ஏன்னா ஞானிக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வந்துட்டு போற ஆனந்தத்துல ஞானிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஞானிக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? அந்த வந்துட்டு போற ஆனந்தத்தோட சோர்ஸ் நான் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுல தான் அந்த ஞானிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அகம் நித்யானந்தஹா. அப்ப நித்யானந்தஹா சக ஜீவன் அபி முக்தஹா. அந்த பர்சன் வந்து ஃப்ரீ ஆயிடுறார் அந்த பாடியோட, அதாவது உயிரோட இருக்கும் பொழுதே. அந்த பர்சன் வந்து பிராரப்தத்தோட இருக்கும் போதே he is free. ஜீவன் முக்தஹா அப்படின்னா he is a free
பர்சன். பாடியோட இருக்கும் பொழுதே he is a free person. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மோட்சம் அடையறதுக்கு ஃபர்ஸ்ட் சாக வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. என்னோட ஒரிஜினல் நேச்சரை டிஸ்கவர் பண்றது, அதுவும் உயிரோட இருக்கும்போது என்னோட ஒரிஜினல் நேச்சரை டிஸ்கவர் பண்றதுக்கு பேரு மோட்சம். ஜீவன் முக்தி அப்படிங்கிறது அத்வைதத்தோட ஒரு யூனிக் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். விசிஷ்டாத்வைத்தம் இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணல. துவைத்தமும் இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணல. அவ என்ன சொல்றா, முக்தி வேணும் அப்படின்னு சொன்னா முதல்ல சாகணும். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் முக்தி? செத்து போகணும். அதுக்கப்புறம் சுக்லகதியோ ஏதோ ஒரு கதி மூலமா டிராவல் பண்ணி வைகுந்தத்தை ரீச் பண்ணணும். அப்புறம் அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். அப்ப அவளுக்கு இந்த ஜீவன் முக்தி விஷயமே கிடையாது. ஆனா நம்மளுக்கு அந்த கான்செப்ட் உண்டு. சரி, அந்த பர்சனுக்கு அப்புறம் என்ன ஆகுறது? ஞானியோடைய பயோகிராஃபி இங்க பேசப்படுறது. அதுவும் எப்படி பேசப்படுறதுன்னா, கர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா இந்த ஆத்தர் இப்போ ஞானியோடைய பயோகிராஃபியை கொடுக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லா ஜீவாக்கும் 3 விதமான கர்மா உண்டு இல்லையா? சஞ்சித, பிராரப்த, ஆகாமி. இப்ப இந்த கர்மா அப்படிங்கிற வேர்டு எதை ரெஃபர் பண்றது? கர்ம பலனை ரெஃபர் பண்றது இல்லையா? அது புண்ணியம் ஃபார்ம்லயோ இல்லைன்னா பாப்பம் ஃபார்ம்லயோ இருக்கும். இந்த புண்ணிய பாப்பம் 3 குரூப்பா பிரிக்கப்பட்டிருக்கு. என்னது? சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. சஞ்சித அப்படின்னா என்ன? என்னெல்லாம் புண்ணிய பாப்பம் நாம பாஸ்ட் மனுஷ ஜென்மத்துல பண்ணிருக்கோமோ, சேர்த்து வச்சிருக்கோமோ. சஞ்சிதன்னா அக்யூமுலேட்டட், சேர்த்து வைக்கப்பட்ட. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அனிமல்ஸ்னாலயோ பிளான்ட்ஸ்னாலயோ பாப்ப புண்ணியத்தை அக்யூமுலேட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எத்தனையோ மனுஷ ஜென்மத்துல சேர்த்து வச்ச அப்படின்னா இப்போ இருக்கிறது ஃபர்ஸ்ட் மனுஷ ஜென்மம் கிடையாது. இன்ஃபினைட் மனுஷ ஜென்மம் நாம எடுத்து, பில்லியன்ஸ் ஆஃப் மனுஷ ஜென்மம் நாம எடுத்து, அது எல்லாத்துலயும் நாம அக்யூமுலேட் பண்ணி வச்சதுதான் இந்த சஞ்சிதம். அந்த சேர்த்து வச்ச சஞ்சிதத்துல இருந்து ஒரு போர்ஷன் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கு, ரெடியா இருக்கு. அந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு இந்த பிசிக்கல் பாடியையே ஆக்சுவலி கொடுக்கறது. அந்த பண்டில் ஆஃப் பாப புண்ணியம் தான் பிராரப்த கர்மா. எது எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆரப்த அப்படின்னு சொன்னாலே ஆரம்பம் ஆயிடுத்து, எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு, ஃப்ரக்டிஃபை ஆகிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பிராரப்தம் தான் நம்மளுக்கு என்ன பாடி அப்படிங்கறத டிசைட் பண்றது. அப்புறம் இந்த லைஃபோட டியூரேஷனையும் பிராரப்தம் தான் டிசைட் பண்றது. லைஃபோட நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, அதுவும் பிராரப்தம் முக்காவாசி டிசைட் பண்றது. நிறைய விஷயம் பிராரப்தம் டிசைட் பண்றது. இன் அடிஷன் டு அவர் ஓன் பிரயத்தனம், நம்ம எஃபர்ட்டும் போடுறோம் இல்லையா, அதுவும் இட் பிளேஸ் அ ரோல் இன் அவர் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். இது பிராரப்த புண்ணிய பாபம். சரி, அத நம்ம எக்ஸாஸ்ட் பண்றோம்ல, ஆரம்பத்தை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? அப்ப அதை எக்ஸாஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம சும்மா இருக்கலாம்ல. என்ன பண்ணிடுறோம்? நம்ம திருசமன் பண்ணிடுறோம். அதாவது ஃப்ரெஷ் கர்மா நாம பண்றதுனால ஆகாமி புண்ணிய பாபம் நம்மளுக்கு வருது. ஆகாமினா அரைவிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு அஜ்ஞானியோட கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, சஞ்சிதம் இருக்கும்,
பிராரப்தம் வந்து அவர் எக்ஸாஸ்ட் பண்ணிடுவார். ஆகாமியில வந்து ஒரு போர்ஷன் என்ன ஆகும், அதாவது ஆகாமிங்கிறது இப்ப இந்த ஜென்மத்துல இப்ப இருக்கிற லைஃப்ல நாம பண்ற பாப புண்ணியம் இல்லையா. அந்த ஆகாமியில ஒரு போர்ஷன் வந்து இந்த ஜென்மத்திலேயே வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். பாக்கி வந்து மீதி இருக்கிறது என்ன ஆகும், அட் த டைம் ஆஃப் டெத் சஞ்சிதத்தோட போய் இந்த ஆகாமி சேர்ந்துடும். டெத் டைம்ல ஃபுல் பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகி முடிச்சிருக்கும், சஞ்சிதம் இருக்கும். அப்புறம் ஆகாமி எக்ஸாஸ்ட் ஆகாத ஆகாமி சஞ்சிதத்தோட சேர்ந்துடும். இந்த சஞ்சிதத்துல இருந்து நெக்ஸ்ட் பஞ்ச் ஆஃப் கர்மா எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கும். அதுதான் அகைன் நெக்ஸ்ட் பிராரப்தம். இதுதான் வந்து லா ஆஃப் கர்மாவோட கதை. இப்ப கேள்வியே, இந்த ஞானிக்கு என்ன ஆகும்? இது வந்து ஒரு ஜெனரல் அஜ்ஞானியோட விஷயத்தை இப்ப நம்ம பார்க்கணும். இதே ஒரு ஞானிக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஞானிக்கு அவருடைய சஞ்சித கர்மா என்ன ஆயிடுறது, எரிஞ்சு போயிடுறது. எதனால எரிஞ்சு போயிடுறது, ஞானத்தினால. பவர் ஆஃப் நாலேஜ் வந்து அந்த சஞ்சித கர்மாவை எரிச்சிடுறது. இட் கெட்ஸ் பர்ன்ட். எப்படி வந்து இந்த ரேடியேஷன் தெரப்பிலாம் வந்து இந்த கேன்சரஸ் செல்ஸை வந்து கில் பண்றதோ, ஞானம்ங்கிற ஸ்பெஷல் தெரப்பி என்ன பண்றது, சஞ்சித கர்மாவை டிஸ்ட்ராய் பண்றது. ஞானி வந்து ஞானம் அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்மாலாம் பண்ணிருப்பால, அந்த கர்மாவும் வந்து எதுல இப்ப இன்க்ளூடட்னா சஞ்சிதத்துல இன்க்ளூட் ஆயிடும். ஞானியோடைய சஞ்சிதமும் அஜ்ஞானியோட சஞ்சிதத்துக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம தத்துவ போதத்துல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஞானியோடைய சஞ்சிதத்துல அவரோட ஆகாமியும், ஆகாமினா ஞானம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பண்ணின அந்த கர்ம பலன் இன்க்ளூட் ஆகி அந்த சஞ்சிதம் வந்து இப்போ எரிஞ்சு போயிடுறது. எப்படி உங்களுக்கு தெரியும் சஞ்சிதம் வந்து எரிஞ்சு போயிடுறதுன்னு? நீங்க பார்த்தேலா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்ம சும்மா விடுவோமா அவளை? நாம என்ன பண்ணுவோம், கவுண்டர் குவெஸ்டின் ஒண்ணு நாமளும் கேட்போம் இல்லையா. அவ கேக்குறா, நீங்க பார்த்த மாதிரி சொல்றீங்களே சஞ்சிதம் வந்து பேர்ன் ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்ட்ராய் ஆயிடுறதுன்னு அப்படின்னு கேட்டா, நாம வந்து அவகிட்ட என்ன கேள்வி கேட்கிறோம், உனக்கு எப்படி தெரியும் சஞ்சிதம்ங்கிறது அக்யூமுலேட் ஆகுறதுன்னு? நாமளும் கேட்போம்ல. எப்படி தெரியும் சஞ்சிதம் அப்படிங்கிறது வந்து அக்யூமுலேட்டட் கர்மான்னு? யாராலையாவது சஞ்சிதத்தை பார்க்க முடியுமா, கண்ணால பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, சஞ்சிதம் வந்து பிரத்யக்ஷ பிரமாண விஷயம் இல்லை இல்லையா. அதனுடைய என்கிட்ட இருக்கிற இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்து மூலமா நான் வந்து அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு சஞ்சிதம் இருக்கு அப்படிங்கிறத நான் எதனால தெரிஞ்சுக்கிறேன்? த்ரூ விச் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் நான் வந்து எனக்கு சஞ்சிதம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன்? சாஸ்திர பிரமாணம் மூலமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா. சாஸ்திர பிரமாணம் தான் சஞ்சிதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற பிரமாணம்னு சொன்னா, அதே சாஸ்திர பிரமாணம் தான் சஞ்சிதம் டிஸ்ட்ராய் ஆகிறது அப்படின்னு சொல்றதுக்கும் பிரமாணம். இப்ப சப்போஸ் அந்த பர்சன் வந்து சஞ்சிதம் டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுன்னு சொல்றத என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நாம சொல்றோம் நீ ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்னா, எந்த ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்காத? சஞ்சிதம் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒத்துக்காத, சஞ்சிதம் டிஸ்ட்ராய் ஆகிறது அப்படிங்கிறதையும் நீனு ஒத்துக்காத அப்படின்னு சொல்றோம். சஞ்சிதம் இருக்குன்னு நீ ஒத்துப்ப, ஆனா ஞானத்தினால சஞ்சிதம் டிஸ்ட்ராய் ஆகிறதுங்கிறத மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் இல்லையா. சாஸ்திரத்துல இருந்துதான் நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயத்த, பட் என்னோட இன்டெலெக்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறதே இல்ல. அதை எப்படி நான் கன்வின்ஸ் பண்றது? ஞானத்தினால இந்த சஞ்சிதம் வந்து பேர்ன் ஆயிடுறது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் சொல்றது ஆக்சுவலி பிரமாணஜன்ய ஞானம். பிரமாணம் சொல்றது அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது. பட் என்னோட இன்டெலெக்டும் வந்து கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் சாஸ்திரம் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்கறது. என்ன எக்ஸாம்பிள்?
ஸ்வப்ன எக்ஸாம்பிள். சொப்னம்னா கனவு. இந்த கனவுல ஒரு பர்சன் நிறைய கர்மா பண்றோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ். அதுல நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்றோம். ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்கான், கனவுல என்ன ஆகுறது, நிறைய கர்மா பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கர்மால நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் இன்க்ளூடடா இருக்கு. இப்போ நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால ஒரு நாள் போலீஸ் அவனை பிடிச்சிடுறார். இப்ப பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு போலீஸ் பிடிச்சிடுறது. இது எல்லாமே கனவுல நடக்குது, சரியா? போலீஸ் பிடிச்சிடுறது. போலீஸ் பிடிச்சு கோர்ட்ல இந்த ட்ரையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு 10 வருஷம் ஆரை கொடுத்துடுறான் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்துடுறது. இப்ப அவனை போலீஸ் என்ன பண்ணணும், பிரிசன்ல கொண்டு போய் போடணும். போலீஸும் அவனை இழுத்துன்னு அந்த பிரிசன் டோரை திறந்து உள்ள போடுறான், தள்ளுறான். அப்படி தள்ளும் பொழுது இந்த கனவு கண்டிருந்த பர்சனுக்கு முழிப்பு வந்துடுறது. முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த 10 வருஷம் ஆரை எங்க போச்சு, அந்த பிரிசன் இப்ப எங்க, அந்த என்டையர் கனவு இப்ப என்ன ஆயிடுத்து, பொய் ஆயிடுத்து. எப்ப பொய்யாச்சு, முழிச்சுண்ட உடனே பொய் ஆச்சு இல்லையா? முழிச்சுண்ட உடனே அப்படியே மொள்ள 10 வருஷம் இம்ப்ரெசன்மெண்ட் 8 வருஷமா குறைஞ்சு, 8 வருஷம் இம்ப்ரெசன்மெண்ட் 6 வருஷமா குறைஞ்சு, அப்படியே தேஞ்சு இல்ல இம்ப்ரெசன்மெண்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சா? இன்ஸ்டன்டேனியஸா அப்படியே அந்த விஷயம் ஃபால்சிஃபை ஆகிறது இல்லையா? அப்ப கனவுல இருந்து வியாபகாரத்துக்கு டிராவல் பண்ணும் போது மொத்த விஷயமும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடுறது. மொத்த கனவும் இப்போ ஃபால்சிஃபைடு, இல்லவே இல்லை. அதே மாதிரி நான் வியாபகாரத்தில இருந்து பாரமார்த்திகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஹோல் வியாபகாரிகம் ஃபால்சிஃபை ஆகிறது. இந்த என்டையர் வித்யா பிரபஞ்சம் இன்ஸ்டன்டேனியஸா நெகேட் ஆயிடுறது, சஞ்சிதம் டிஸ்ட்ராய் ஆயிடுறது. சரி, ஆகாமி என்ன ஆகும்? ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணினது சஞ்சித்தத்தோட சேர்ந்து இப்ப பேர்ன் ஆயிடுது. ஞானி அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸே பண்ண மாட்டாரா? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஞானி எந்த விதமான கர்மாலையும் ஈடுபட மாட்டாரானா பண்ணுவார். அப்ப வரப்போற கர்ம பலன் என்ன ஆகும்? அந்த ஆகாமி என்ன ஆகும் அப்படின்னா, ஞானிக்கு தேகாத்ம புத்தி இல்லாததுனால, அதாவது அகங்காரம் இல்லாததுனால ஞானியுடைய கர்மா புண்ணிய பாபத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது. எப்படி இப்ப மத்த ஜீவராசிகள்லாம் அதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலமா எந்த பாப புண்ணியத்தையும் அக்யூமுலேட் பண்ணலையோ, அது மாதிரி ஞானியோட எந்த ஆக்ஷனும் பாப புண்ணியத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா தேக அபிமானம் ஞானிக்கு கிடையாது. தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணாகுணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே அப்படின்னு முன்னாடி சொன்னது 3rd சாப்டர். இது 4th சாப்டர். ஓகே, கீதா ஸ்லோகம். கர்மா எந்த பலமும் ப்ரொடியூஸ் பண்ணாம டிசால்வ் ஆகிடுறது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பா அப்படின்னா, ரோஸ்டட் சீட் எக்ஸாம்பிள் கொடுப்பா. வறுத்த விதை. நார்மல் விதையும் இந்த வறுத்த விதையும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான டிஃபரன்ஸும் அதுல இருக்காது. ஆனா ஆக்சுவலி என்ன டிஃபரன்ஸ்? ரோஸ்டட் சீடுனால ஜெர்மினேட் பண்ண முடியாது. அது முளைக்கவே முளைக்காது. எத்தனை தண்ணி விட்டு எத்தனை காபந்து பண்ணினாலும் அது ஜெர்மினேட் ஆகாது. ஞானியோட ஆக்ஷன்ஸ் எல்லாமும் கூட அது மாதிரிதான். ஏன்னா ஞானாக்னினால ரோஸ்ட் பண்ணி ஆச்சு.
தேர்ஃபோர் அந்த கர்மாஸ் வந்து பாப புண்ணியத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஞானிக்கு ஆகாமி சேராது. சஞ்சிதா கான், ஆகாமி இல்ல. பிராரப்தம், பிராரப்தம் என்ன ஆகும் அப்படின்னா, ஞானியோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே டிஸ்மிஸ்ட். எல்லாமே டிஸ்மிஸ்னா பிராரப்தமும் வந்து டிஸ்மிஸ்ட் தான். ஆனா ஒரு அஞ்ஞானியுடைய ஆங்கிள் இருந்து நாம பார்க்கும் பொழுது ஞானியுடைய பிராரப்தம் கண்டினியூஸ். அஞ்ஞானிக்கு ஞானியுடைய பிராரப்தம் கண்டினியூஸ், பட் ஞானிக்கு அதுவே ஃபால்சிஃபைடு, நெகேட்டட். சரி, எவ்வளவு காலம் வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்னா அதை வந்து இங்க ஆத்தர் சொல்ற பிராரப்தே க்ஷபிதே அப்படின்னு சொல்ற. அந்த ரிமைனிங் பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும், எக்ஸாஸ்ட் ஆகும் பொழுது, க்ஷீயந்தேனா அழியும் பொழுது, க்ஷபிதே அப்படின்னா க்ஷீயந்தே அழியும் பொழுது என்ன ஆகிறது? தேக விலையே. இந்த பிராரப்தம் அப்படிங்கிற ஆயில் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த தேகம் அப்படிங்கிற ஜோதிய வந்து எரிய வச்சுட்டு இருக்கு. ஒன்ஸ் ஆயில் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? இந்த இண்டிவிஜுவலோட லைஃபும் வந்து முடிஞ்சு போயிடுறது. அப்ப அந்த தீபம் வந்து எரியாது, அணைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த சரீரம் வந்து பிராரப்த ஆயில டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அகங்கார ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் வந்து என்ன ஆயிடுறதாம்? இப்ப வந்து ஞானியுடைய பிராரப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகிறது? பிராரப்தே க்ஷபிதே தேக விலையே அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அப்ப பிராரப்தம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அகங்கார ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சமஷ்டியோட மர்ஜ் ஆயிடுறது அப்படின்னு சொல்ற. எப்படி தெரியும்? அகேன் சாஸ்திர பிரமாணம். கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டா தேவாஸ்ச சர்வே பிரதிதேவதாசு கர்மாணி விஞ்ஞானமயஸ்ச ஆத்மா ஹரே வியே சர்வ ஏக பவந்தி சர்வ ஏகீ பவந்தி. இத வந்து நாம படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா முண்டக உபனிஷத்து 3.2.7. இது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்த போய் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மைக்ரோ வந்து மேக்ரோல மர்ஜ் ஆயிடுறது. தேக விலயா அப்படின்னா தேகத்ரய விலயா, 3 சரீரமும் என்ன ஆயிடுறது? வியஷ்டி சமஷ்டியில மர்ஜ் ஆயிடும். இப்ப அஜ்ஞானியோட கேஸ்ல என்ன ஆகும்? 3 சரீரமும் ரிசால்வ் ஆகாது அஜ்ஞானியோட கேஸ்ல, இல்லையா? ஸ்தூல சரீரம் போயிடும், சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் வந்து கண்டினியூ ஆகும். அதுதான் வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டிய மெயின்டைன் பண்றது, இல்லையா? அதுதான் டிராவலும் பண்றது. அதுதான் அந்த ஜீவா வந்து டிராவல் பண்றதுன்னு சொல்றோம். சுக்லகதி ஆர் கிருஷ்ணகதி ஆர் அதோகதி, ஏதோ ஒரு கதியில வழியா வந்து இந்த ஜீவா வந்து டிராவல் பண்றது. ஆனா ஞானியோட கேஸ்ல நோ டிராவல். ஆத்மா எங்க டிராவல் பண்ணும்? ஆத்மா எங்கேயும் டிராவல் பண்ணாது. விதேகான் முக்திம் கதஹா. அந்த ஞானி பிரம்மனோட ஐக்கியம் ஆகிடுறார், ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் பாடி. அதாவது ஃப்ரீ ஃப்ரம் புனர்ஜன்மஹா. விதேகான் முக்திம்னா புனர்ஜன்ம ரஹிதாம் முக்திம். இதுக்கு வந்து இந்த ஐக்கியம் ஆகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது. என்ன எக்ஸாம்பிள்? பாட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு பானை இருக்கு. அந்த பானை வந்து உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, உடையறதுக்கு முன்னாடி அந்த பானைக்குள்ள ஆகாசம் இருந்ததுல, ஸ்பேஸ் இருந்ததுல, அந்த ஸ்பேஸ் எப்படி வந்து உடைஞ்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற ஸ்பேஸோட மர்ஜ் ஆகிறதோ? எப்படி மர்ஜ் ஆகும்? பானை உடையும் பொழுது பானைக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் மூவ் பண்ணி போய் டோட்டல் ஆகாசத்தோட மர்ஜ் ஆகுமா? எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாம பாட் ஸ்பேஸ் வந்து டோட்டல் ஸ்பேஸ்ல ஐக்கியம் ஆகும், இல்லையா? மர்ஜ் ஆகும்.
இந்த ஐக்கியம், மர்ஜிங் அப்படின்றதெல்லாம் நாம வந்து ஒரு சும்மா யூஸ் பண்ற வார்த்தை, ஒரு வேர்பா வந்து யூஸ் பண்றோம். ஆனா இந்த வேர்ப் வந்து எந்த ஆக்ஷனையும் இங்க இண்டிகேட் பண்ணல. அது மாதிரி ஒரு ஜீவன் முக்தன் merges into பிரம்மன். பிரம்மனோட ஐக்கியம் ஆகிறார். எப்படி பிரம்மனோட ஐக்கியம் ஆகிறார்? வித்தவுட் எனி மூமெண்ட், வித்தவுட் மோஷன். இதுக்கு பேரு விதேக முக்தி. இந்த ஜீவன் முக்தி, விதேக முக்தி இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் கூட வந்து எதனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்குன்னா மித்யா அகங்கார ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பேசப்படக்கூடிய வார்த்தைகள். எதெல்லாம்? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. அதுவும் பிராரப்த கர்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா ஜீவன் முக்தி. அதே பிராரப்த கர்மா ஆப்சன்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா அது வந்து விதேக முக்தி. ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நோ ஜீவன் முக்தி, நோ விதேக முக்தி, ஒரே ஒரு நித்திய முக்தி தான். ஆத்மா இஸ் எவர் ஃப்ரீ. ஞானி வந்து ஒரு நாளைக்கும் நான் வந்து இப்ப வந்து ஜீவன் முக்தனா இருக்கேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து விதேக முக்தனா ஆவேன், அப்படி எல்லாம் அந்த ஞானி பேசவே மாட்டேன். இதெல்லாம் ஞானியுடைய கன்சர்னே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஞானி வந்து அயம் நித்திய முக்த ஆத்மா அப்படின்னு தான் கிளைம் பண்ணுவார். அவ்வளவுதான். அவருக்கு வந்து மித்யா அகங்கார பயோகிராஃபி பத்தி கூட கன்சர்ன் கிடையாது. இஸ் நாட் ஈவன் பாதர்ட் அபவுட் இட். இப்ப சப்போஸ் யாராவது வந்து அந்த ஞானி கிட்ட வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல உன்னோட அகங்காரம் வந்து புனர்ஜென்மம் எடுக்கும் அப்படின்னு யாராவது வந்து ஞானி கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஞானி என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? இருந்துட்டு போகட்டுமே, எடுத்துட்டு போகட்டுமே, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப யாராவது புனர்ஜென்மம் எடுக்கும்னு ஆர்கியூ பண்ணா கூட he is not concerned. ஏன்? அகங்கார பத்தின கன்சர்ன் அவரை விட்டு ஆல்ரெடி போயாச்சு. அப்ப இந்த நாலேஜ் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அகங்காரத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அசங்கோகம் 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 புனః புனகா. இதுல வந்து பியூட்டியே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எப்போ அகங்காரத்தோட முக்தி பத்தி கவலை இல்லைன்னு சொல்றோமோ அப்போ அந்த அகங்காரத்துக்கு முக்தி கிடைக்கிறது. அண்ணா யோசிச்சு பாருங்க, எப்போ எனக்கு அகங்காரத்தோட முக்தி பத்தி கவலை இல்லை, ஐ எம் நாட் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்றோமோ அப்போதான் ஆக்சுவலி அந்த அகங்காரத்துக்கு முக்தி கிடைக்கிறது. இப்போ விதேகாம் முக்திம் கதஹா மஜ்ஜது. மஜ்ஜதுனா இம்மர்ஸ்டு. இப்ப அந்த ஞானி வந்து பிரம்மன்ல அப்படியே மூழ்கட்டும், மர்ஜ் ஆகட்டும். எப்படிப்பட்ட பிரம்மன் அது அப்படின்னா சச்சித் சௌக்கியமயே சச்சிதானந்த ஸ்வரூபே. சௌக்கியம்னா ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் இருக்கிற அந்த பிரம்மன்ல அந்த ஞானி வந்து ஐக்கியம் ஆகட்டும். உபாதி ரஹிதே. உபாதினா ஷரீரத்ரயம், அந்த 3 ஷரீரமும் இல்லாம பரே அப்சல்யூட். அபாரே. அபாரேனா கரை இல்லாத, அந்த ஷோர்லெஸ், லிமிட்லெஸ், லிமிட் இல்லாத, அனந்தே பிரம்மணி, அதை பத்தி சொல்றது. அப்ப இந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடுறார். ஏன்னா அவர் அந்த ஞானியும் வந்து பிரம்ம ஸ்வரூபம் தான். இதுதான் வந்து பலம். அப்போ உத்தம அதிகாரி ஆஸ் வெல் அஸ் மத்தியம அதிகாரிக்கு இதுதான் பலம். ஒரே டிஃபரன்ஸ் என்ன? உத்தம அதிகாரிக்கு வாசனாட்சயமும் மனோநாச அந்த எக்ஸசைஸும் கிடையாது. ஆனா மத்தியம அதிகாரிக்கு இது எக்ஸ்ட்ரா, பிகாஸ் சாதன சதுஷ்டய சம்பத்தி லேக்கிங். அல்டிமேட்டா எல்லாரும் அதே ஜீவன் முக்த
விதேக முக்த குரூப்ல தான் ஜாயின் ஆகுறா. இதோட இந்த ஸ்லோகத்தோட விஷயம் கம்ப்ளீட் ஆகுறது. பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.